இப்போ ரீசெண்டா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் குடுத்த ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங் அப்டேட், ஜெயிலர் 2 படத்தினுடைய ரிலீஸ் டேட் அப்டேட், அது மட்டும் இல்லாம நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்கள் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்கல்ல, அந்த திரைப்படத்திற்கான ஷூட்டிங் இவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்க? அப்படிங்கிற இந்த எல்லா விஷயத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் என்ன பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருப்பாரு அப்படின்னு. ஏர்போர்ட்லேருந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ நம்ம இந்த விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோல வந்து கிளியரா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ முதலாவதா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தினுடைய ஷூட்டிங் பத்தி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, ஆக்சுவலி வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட முடிய போகிற ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னாங்க, ஜெயிலர் 2 படத்தோடைய ஷூட்டிங் வந்து மார்ச்ல முடிஞ்சுச்சு. இப்போ என்னன்னாங்க, ப்ரொடியூசரும், டைரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சாரோடைய ஃபைட் சீன்ஸில் ஒரு சிலதெல்லாம் பார்த்துருக்காங்க போல. அந்த ஃபைட் சீன் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சிஜிஐ பண்ணி கிராஃபிக்ஸில் நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளானிங்லேருந்து ஷூட்டிங் டைமில் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில ஃபைட் சீனோட எடிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருக்கு. ஓகேவா? முடிஞ்சு நம்ம டேரக்டரும், ப்ரொடியூசரும் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து, "இல்ல நெல்சன் இது கரெக்டாக இருக்காது. நீங்கள் இந்த போர்ஷன் வந்து திரும்ப ரீஷூட் பண்ணுங்கள்." அப்படின்னு வந்து இப்போ நம்ம ப்ரொடியூசர் சொன்ன காரணத்தினால, திரும்பவும் நம்ம ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட்டிங்க்கு வந்து இறங்கியிருக்காரு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மிட், அதாவது இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் தலைவர் 173வது படத்துக்கு வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அதாவது நம்ம சிபி சக்கரவர்த்தி அவர்களோட படம் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த படத்துக்கான ஷூட்டிங் இப்போ ஆரம்பிக்க வேண்டியது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆல்ரெடி பண்ண ஃபைட் சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் அன்ரியலிஸ்டிக்காக இருந்த காரணத்தினால திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த சீன்ஸ் எல்லாமே இப்போ ரீஷூட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 7 to 10 டேஸ் கிட்ட வந்து இப்போ ஸ்கெடியூல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கெடியூல்லாம் அவர் முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா, தலைவர் 173வது படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மிடில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஜெயிலர் 2 டிலே காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஏப்ரல் எண்டிங்கில் தான் வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ரிலீஸ் டேட் பற்றி நம்ம ரஜினி சார் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரொடியூசர் தான் இதை வந்து சொல்லணும், எனக்கு தெரில அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு. பட் ஆக்சுவலி வந்து என்னென்னா, அங்கே பிப்ரவரின்னு நினைக்கிறேன், பிப்ரவரியில் வந்து ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து கேட்டிருப்பாங்க, ஜெயிலர் 2 எப்போ சார் ரிலீஸ் ஆகுன்னு கேட்டதுக்கு ஜூன்னு சொல்லியிருப்பார் நம்ம ரஜினி சார். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஷூட்டிங் டிலே காரணத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம ரஜினி சார்னாலே வந்து ரிலீஸ் டேட் எப்போங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியல. அந்த மாதிரியான குழப்பத்தில் தான் இப்போ முழு டீமே வந்து இருக்காங்க. என்னைய கேட்டாங்க, ஜெயிலர் 2 படம் தீபாவளிக்கு வந்துச்சுன்னா மஜ்ஜாவாக இருக்கும். சீரியஸாக சொல்கிறேன், இந்த தீபாவளிங்கிற ஃபெஸ்டிவலில் இன்னும் ஒரு டபுள் ட்ரிபிள் மடங்கு ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவலாக ஆக்கும் இஃப் ஜெயிலர் 2 தீபாவளிக்கு வந்துச்சு அப்படின்னா. ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆக்டர்ஸும் வந்து கேமியோ ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷாருக் கான் இருக்கார், மோகன்லால் இருக்காங்க, சிவராஜ்குமார் வந்து இருக்கார், விஜய் சேதுபதி இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க. பயங்கரமான ஒரு கேஸ்டிங்கோட தான் இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் வந்து ஆகப்போகுது. ஸோ இந்த படம் தீபாவளிக்கு டார்கெட் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் நீங்கள் நல்லா வசூல் வந்து பார்க்கலாம். ப்ளஸ் தீபாவளிங்கிற ஃபெஸ்டிவலே வந்து பார்த்திங்கன்னா, ஓவரால் இந்தியாவில் வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்ன கேட்டால் இந்தியாவிலே மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஒரு ஃபெஸ்டிவல்னால் தீபாவளி தான். அதுக்கப்புறம் தான் வந்து மித்த ஃபெஸ்டிவலாக வரும். ஸோ அந்த டேட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மெகா படத்தை ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா, அந்த நாள் பயங்கர ஸ்பெஷலாக இருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்கன்னா, முக்கியமாக கோலிவுட் இண்டஸ்ட்ரியில். ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஜெயிலர் 2 வந்து சூப்பராக இருக்கும்ங்கிறது என்னோட கருத்து. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறமா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நீங்களும் கமல் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறீங்க, அந்த படத்துக்கான ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஆகஸ்ட் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம சிபி சக்கரவர்த்தியோட ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு அந்த டைமில் ஷூட்டிங்கை முடித்தா தான் நீங்கள் அதுக்கப்புறம் படத்தெல்லாம் எடிட்டிங் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், டீசர், ட்ரெய்லர், ஆடியோ லான்ச்லாம் வச்சு நடத்தவங்க வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க பொங்கல் 2027க்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற பிளானில் இருந்திருக்காங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் டீம் வந்து ஃபஸ்ட் லுக்லேயே சொல்லிட்டாங்க, இது பொங்கல் 2027 அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கையில சிபி சக்கரவர்த்தியோட படம் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரஜினி சார் அண்ட் கமல் சார் ரீயூனியன் படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கடைசியாக வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த தேர்தல் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஜினி சார் என்ன சொல்லுவாருங்கிறது. நோ கமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அப்படியே வணக்கம் வச்சுட்டு தலைவர் வந்து கிளம்பிட்டார். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இந்த பற்றி தான் வந்து நம்ம ரஜினி சார் வந்து பேசினார். ஸோ உங்களுக்கு ஜெயிலர் 2 படத்தோடைய ரிலீஸ் டேட் பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.